தியானம் என்பது வருஷம் வருஷம் நம்ம பேசிட்டு இருக்க வார்த்தைகள். ஆண்டவர் சிலுவையில் முடிந்த திருவார்த்தைகள் 7. இப்போ 10 வருஷமா 9 ஆயிட்டு. ஜெர்மன் தேசம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு மிஷனரி லண்டன்ல இருந்து ஜெர்மனுக்கு போறாரு. எல்லாம் யூரோப் கண்ட்ரிஸ், 13 நாடுகள், ஸ்காட்லாந்து, சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து, ஜெர்மன், இங்கிலாந்து, இப்படி 13 நாடுகள் சேர்ந்தது அந்த யூரோப் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. ஐரோப்பிய நாடுகள், 7 கண்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒரு ரவுண்டில் ஒரு மலையில் வரும். அந்த மலையை சுற்றி வரும் அந்த நாடுகள். டைமிங் வித்தியாசம் இருக்குது. அப்படி அங்கேருந்து ஒரு மிஷனரி அங்கே போகிறாரு. ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போய் கிட்டி கொண்டே இருக்கிறார். நம்ம டேவிட் போகிற மாதிரி. இதே மாதிரி ஒரு ஊழியர் அங்கே பல வருஷமாக போகிறாரு. ஒரு நாள் அழுகையின் குரல், ஒப்பாரியின் குரல், ஒரு பெண் அழுது இருக்கிறாள். ஒரு வயதான பெண், ஐயோ அம்மா என் பிள்ளைய காப்பாத்து, என் பிள்ளைய, ஐயோ அம்மா பிள்ளைய காப்பாத்து. பெரிய கிராமம், ஊர்ல யாருமே தெரியல, யார் தலையும் தெரியல, எல்லா வீடும் பூட்டப்பட்டிருக்கு. ஒரு அழுகையின் குரல் ஊருடைய மத்தியில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கு. அந்த சத்தம் திசையை நோக்கி அந்த மிஷனரி கடந்து போகிறார். அந்த மிஷனரி கடந்து போய் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வயதான அம்மா, ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா அழுது இருக்காங்க. நம்ம அழுகுறீங்கன்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, ஐயா என் மகன் இன்னைக்கு கொலை பண்ண போறாங்க சொல்லிட்டு திரும்ப அதுக்கு மேல பேசுறது. எனக்கு ஒரே மகன், கணவன் இல்லை, ஒரு மகன் இல்லை, எனக்கு காப்பாத்துங்க. அழுது ஒவ்வொருத்தரும் அழுதுகிட்டே இருக்கு. அது நம்ம பேச மாட்டேது. எங்கெல்லாம் ஒரு திசையை கையை காட்டுது. ஒரு திசையில் பார்க்கிறாரு. அங்கிருந்து ஒரு பெரிய சத்தம், ஒரு பெரிய சத்தம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி பேசுகிற ஒரு சத்தம் கேட்குது. அந்த திசையை நோக்கி ஓடுறாரு. ஒரு வாலிப மகனை நிர்வாணப்படுத்தி அவன் உடம்புல மஞ்சள் குங்குமெல்லாம் ஊற்றி அங்கே இதே மாதிரி ஒரு டேபிள், அந்த டேபிளில் அந்த மனுஷனை படுக்க வச்சு இவரை மாதிரி என்னைய மாதிரி ஒரு பூசாரி கருவா வச்சுட்டு இருக்காரு. அவரை வெட்டுறதுக்கு, தலையை வெட்டுறதுக்கு. மக்கள் எல்லாம் சாராய போதையில் ஆடிக்கொண்டிருக்காங்க. இவர் மாதிரி என்னை மாதிரி பூசாரி சாராய போதையில் ஆடிக்கொண்டிருக்கோம். பெரிய அருவா, ஒரு மரம் பக்கத்தில், அந்த மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசப்பட்டிருக்கு. மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. எல்லா மக்கள் சந்தோஷம். ஒரு மனிதன் வாழ்வு மகன் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கான். உடம்புல துணி இல்லை. அந்த மரத்துல அவன் வெட்டதுக்கு அந்த அருவா, பெரிய அருவா, ஒரே வெட்டு, ஒரு வெட்டு 2 துண்டு. இதே இருக்காரு, ஒரு ஆசையா இருக்கிறாரு. அவர் ஜாலியா அப்படி போதையில் அப்படியே கம்பீரமா நடந்துட்டு இருக்காரு. மக்கள் எல்லாம் போதையில சந்தோஷமா, திருவிழா இப்படி இருக்கும். ஒரு பக்கம் ஆட்டத்துல ஆடுறான், ஒருத்த பக்கம் சீட்டு விளையாடுறான், ஒருத்தருக்கு சாப்பிட்டு இருக்கான். இப்ப திருவிழால பானிபூரி, பேல்பூரி அப்படி எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருக்காரு. எப்படி கேட்கிறாரு, யார் மிஷனை விட்டு போறாங்க? அந்த மிஷனரி கேட்கிறார். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். எங்க ஊர்ல நல்லா மழை பெய்யணும், எங்க ஊர்ல நல்லா விவசாயம் வேணும், எங்க வீட்டுல குழந்தை வரக்கூடாது, எங்க தேசத்துல கொரோனா வரக்கூடாது, காலரா வரக்கூடாது, எங்க மக்களுக்கு அமைதி வேணும். அதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாராத மகனையோ மகளையோ எடுத்து சீட்டு போட்டு கொடுக்கணும். யாராவது பிறகு அதுல வருதோ அந்த மனிதனை நிர்வாணப்படுத்தி அந்த மனிதனை இப்படி கொலை செய்ததால, கொலை செய்து அந்த ரத்தத்தை எடுத்து ஒரு ஊருக்கு நாங்க ஊத்தினா அதனால எங்களுக்கு பெரிய வாழ்வு என்று சொன்னாங்க. பெரிய வாழ்வு இதை நாங்க வருஷம் வருஷமா பல 100 செய்து வருகிறோம் சொன்னாங்க. அப்பா வேணாப்பா, ஒரு கொல்லாதா, அந்த பொண்ணு அம்மா நேராயிருது இவங்க சொல்றாங்க. இல்லை இல்லை, இது பாரம்பரியம், இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் இல்லை. 2 நாளும் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஒரு தேசத்துல கொள்ளை நோயா, ஒரு தேசத்துல மழை இல்லையா, ஒரு தேசத்துல கொடிய பஞ்சமா, கவலைப்படாத, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் போராத வழியை விட்டு இடத்தில் திரும்பணும். எத்தனை போவீங்கிறார், இடத்தை திரும்ப. ஒரு தேசத்துக்கு விடுதலை கிடைக்கணும். என் சாலயத்திலிருந்து உட்கார்ந்து சாம பெரிய ஆலயத்தை பிரவேசிப்போ அந்த பெரிய ஆலயத்துல அவனுடைய பெரிய ஆலயத்தில் அது எத்தனை ஆண்டுகள் பெரிய தெரியுமா சொல்ல முடியுமா? யாராவது? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்திற்கு 1,20,000 மாடுகள் பலியிடுறாரு. 26,000 மாடுகள், 1,20,000 மாடுகள் விட்டான். 26,000 மாடுகள் விட்டா சர்ச்சை திறக்கிறது. ரத்தம் காட்டு வெள்ள மாதிரி போகுது. தெய்வ மகிமை இறங்கிச்சு. யாரும் உள்ள வர முடியாது. சர்ச்சுக்குள்ள சாமம் கம்பீரமா இருக்கிறார்.
அந்த சாலையத்தை பிரவேசப்பட்டு வீட்டில் படுத்து தூங்குறவரை எழுப்புறார். 2 அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஜெயில தூங்குறப்ப எழுப்புற மாதிரி அவர் எழுப்புறார். எழுந்துப்பா, உன் தேசத்துல பஞ்சமா, கொலை நோயா, வியாதியப்பா, ஒரு காலமாக ஏன் கொல்லப்படாத, என் நாமும் துடிக்கப்பட்ட ஜனங்கள் ஆலயத்துக்கு வா, இதை நோக்கி கூப்பிடு. பொல்லாத ஏமாத்துறவையே, விட்டடிக்கிறவையே, நீ மோசமான வழியெல்லாம் விட்டுட்டு அந்த திரும்ப நான் உனக்கு வாழ்வு தருவேன். இதுதான் வேதத்துடைய சட்டமானா அங்க ஒரு மனிதனை கொலை செய்யறாங்க, அங்க ஒரு மனிதனை கொலை செய்யறாங்க. அப்ப சொல்ற இல்ல, அப்ப கேட்கல, இந்த ஓக்கு மரம் வாழ்வு கொடுக்க முடியாதுடா, இது ஒரு மரண்டா, நம்ம வெட்டலாம் கீழே விழுந்துருந்தா சொல்றான். மிஷன் யாரும் ஏற்று ஒரு 10,000 மாதிரி இருக்கான், 1000 மக்கள் இருக்கான், பைத்தியக்கார முட்டாள் போடாங்கிறான். இதுக்குள்ள ஒரு ஸ்பீட் வருது. ஏசாயா 61:1 சொல்றது, தரித்திரருக்கு சுவிசேஷம், 18 இருதயம் நொறுங்குண்ட மக்களுக்கு விடுதலை, குருடருக்கு வாழ்வு. இதுக்குள்ள ஒரு ஸ்பீட் வருது. ஏய், இந்த மரத்தை வெட்டுறேன், இது என்ன பண்ண? ஏய், மரத்தை விட்டா நீ செத்து போவாங்க, இந்த மரத்துக்கு இப்ப ரத்தத்தை கொடுக்கலாம், அந்த ரத்தம் எங்களெல்லாம் கொண்டுருவோம், அத்தனை பேரும் ஊரே செத்து போவோம். சாகாது. பெரிய போராட்டம். போராட்டம் போது அவன் போதையில் இருக்கான், இவர் தேவனுடைய மகிமையில நிற்கிறார். அவனுக்கு அருவாவை வாங்கி 150-200 ஆண்டுகள் பழமை இந்த மரத்தை ஒரே முறையை வெட்டி தள்ளுறான். அந்த மரம் விழுந்து செத்து போறான்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த மரம் விழுந்தா எவன் செத்து போவான்? தலைவர் இருந்தாலும் செத்து போவான், கீழே இருந்தா நம்ம சாக மாட்டோமே, சோகமா சொல்றான். இது இல்லப்பா, அங்க ஒரு காஸ்பல் சொல்றான், நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக. எபிரேயர் 13 சொல்றாரு, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக. ஆட்டுக்குட்டியோட ரத்தம் இல்ல, மாடுடைய ரத்தம் இல்ல, விடுதலை கொடுக்காது, மனிதனுடைய ரத்தம் இல்ல, சொந்த ரத்தத்தை கொடுத்தவர்களை மீட்டுக் கொள்வதற்காக இயேசுக்கு சொல்லத்திற்கு வந்தார். இயேசு உலகத்திற்கு ஒரு நோக்கமே ஒரு சொந்த ரத்தத்தை செல்வியில் சிந்த. ஒரு முறை பண்டிகை போன மாசம் வந்துச்சு. அந்த பண்டிகை அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் சின்ன கோழி, பெரிய கோழி, கோதுமை மாவு, பச்சரிசி மாவு கொண்டு வர்றாங்க, ஒரு பாட்டில் சாராயம். இன்னைக்கு அந்த தேசத்துல நடந்து கொண்டு இருக்கு. அந்த கிராமத்துல கொண்டாந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஊர் தலைவர் கொண்டு வந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொண்டு வந்த குங்கும மாவு, பச்சரிசி மாவு ஒன்னா போடுறாரு. அவங்க வந்து பெரிய சின்ன கோழி, கொஞ்சம் கோழி கொஞ்சம் திருங்குறார். அந்த ரத்தத்தை அப்படியே அதுல ஊத்துறாரு, கலக்கிறார். பெரிய கோழியை திருக்கிறார், ரத்தத்தை ஊத்துறார், திருக்கிறார். தன் சொந்த உடம்புல இருந்து 9 இடத்துல ரத்தம் எடுக்கிறார். ரத்தம் 2 கையில 2 ஓட்டு போடுறார். அந்த போதையில் இருக்கிறார், தெரியாது. இன்னொரு அரைக்கணும் அவருக்குள்ள இருக்கிறான். 9 இடத்துல இந்த ரத்தத்தை தனக்குள்ள ஊத்துறாரு. அப்படி பரட்டி மேல போடுறார். மேல போடுறப்ப இந்த பாவு மேல போற மாவு கீழே வராதான். அதை சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த பண்டிகை நடக்கு. கிராமங்கள்ல ராத்திரி போய் சுடுகாடு காத்த சாமி ஒருத்தர் இருக்காரு. ராத்திரி போய் பழத்தை சாப்பிட்டு வருவார். 12 மணிக்கு இப்போ இன்னைக்கு கிராமத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்படி அவர் போடுறப்ப அந்த விடுதலை கிடைக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு IMS பெரிய வளர்ச்சி இன்னைக்கு அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்த விடுதலை தான். இன்னைக்கும் கிராமத்துல ஒரு நடந்த சம்பவம் எங்க ஒய்ஃபுடைய ஊர்ல நடந்திருக்கு. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம், விவசாயம் பண்ணிட்டாங்க. ராத்திரிலாம் படுத்து கிடந்து கிணத்துல படுத்திருப்பாங்க. மேல பாம்பெல்லாம் ஏறி போமா. அவங்க படுத்துருக்கும்போது அவங்கள தீண்டாதான் தண்ணி ஒரு போவாங்களாம். அப்படி ஒரு நாள் பையன் தூங்கிட்டான். அப்போ அவங்க கலந்து போது வீட்டுக்கு வராது. ராத்திரி 3 மணி 12 மணிக்கு போகும், தூங்கிட்டான். இதே மாதிரி நல்ல பெரிய கயிறு, மாடு கட்டுற கயிறு ஒன்று போட்டு ஒரு நாள் பொட்டுன்னு எல்லாம் போய் தண்ணி வைக்காம வீட்டில் தூக்குற போனாரு. தூக்கத்தில் அப்பா அடிச்சுட்டு கயிறு அடிச்சா பட்டு உடம்பு கோபத்தில் எழுந்து வெளியே வரான். அன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு பண்டிகை. அந்த ராத்திரி அந்த சாமி எழுந்தோம்னா வெளியே நகர்வரம் வரும். வெளியே நகல் வரப்ப யாரு எதில் வருவாங்களோ அவங்க அடிச்சு அவங்க ரத்தத்தை குடிச்சிடும். அதனால கோயிலுக்குள்ள இருக்கணும், வெளியே வர மாட்டான், ஊருக்காரனும் வெளியே வர மாட்டான், பயம். அந்த டைமிங் ராத்திரி 12 இருந்து 2 மணிக்குள்ள அது நகர்வரம் வந்துட்டு போயிடும். கட்டி ஒரு தீபம், கையில் ஒரு அருவா, அப்படி ஒரு ஜட்டி போட்டுட்டு அப்படி விடாண்டு வரும். யாருமே வெளியே வர்றதில்லை. அந்த சம்பு துணைக்கு ஒரு அடிச்சோட கோபத்துல போறான். அவர் மட்டும் போகுதுன்னு சொல்ற மாதிரி நல்ல கொஞ்சம் இருக்கு, நல்ல கட்டுக்கிட்டு பாடி. எல்லாரும் கிளம்பி சாமியை தேன்னா ஒருத்தர் பணமரத்துல சாமியை கட்டி வச்சுட்டு போயிட்டான். நடந்த சம்பவம் கிராமத்துல
10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, கட்டி வச்சவங்க இருக்கான், கட்டப்பட்டவங்க இருக்கான். அவருக்கு அன்னைக்கு ஒரு போனஸ் போட்டு நினைப்போம். இதுதான் உலகத்தில் அநேக ஆவிகள் உண்டு. கர்த்தராகிய அங்க விடுதலை, அந்த விடுதலை கூட கொடுத்து வந்தார். உலகத்தில் வந்த நோக்கமே உங்களுக்கு எனக்கு மனித ஜென்மத்திற்கு மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்கான உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக, ஒரு மதத்தை எனக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். அந்த ஜெர்மனியில் அப்படி நடந்ததால இன்னைக்கு ஜெர்மனியில 100% கிறிஸ்டியன். எத்தனை பர்சன்ட்? 100% கிறிஸ்டியன். ஆம்பளையும் சிகரெட் பிடிக்கும், எல்லாரும் சிகரெட் பிடிப்பாங்க. தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல துணி இல்லாம ஒரு ரூபா கொடுத்துருக்க மாட்டான். நம்ம காலையில டீ காஃபி குடிக்கிற மாதிரி அவங்க ஒயின் குடிக்கிறாங்க. நம்ம டீ காஃபி 10 நாள் குடிக்காம காலையில டீ குடிக்க மயக்க வந்துடும். ஒரு மாசம் டீ குடிக்காம காலையில இருந்து டீ குடிக்க மயக்க வந்துடும். ஆனா அந்த ஒயின் குடிச்சிருவாங்க, அவன் திராட்சரசம். ஆனா அந்த மக்கள் ஒரு சாட்சியான வாழ்வு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா போவோம், ரோட்ல அங்கங்க மெட்ரோ ரயில், நம்ம 2 ரோட்ல போகாது, ரோட்ல போவோம். கேட்க ரயில்வேலாம் கிடையாது. ட்ரெயின் ஒரு சிக்னல் நின்றுவாங்க, எல்லாரும் அப்படியே நின்றுவாங்க. ரயில்வே கேட்ட கிடையாது. சாலையை கிடக்குன்னா பெரிய ரோடு, தடெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, வண்டி இருக்காது. அந்த சாலை பக்கம் கிடக்கணும்னா ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்ல போய் இப்படி கை வச்சா போதும், சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் நடந்து போவான். ரோட்ல சைக்கிள் விட்டுட்டு போவோம், ஒரு இடத்துல விட்டு பூட்டிட்டு அதுல மெட்ரோ இருக்கும். டிக்கெட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் கிடையாது. ட்ரெயின் நிக்க யாரும் போவோம், மெட்ரோ காட்டிட்டு போவோம், காசு போடுறதுலேயே போட்டுக்குவான். நம்ம ஊர்ல மெட்ரோக்கு போனா கேட்டு திறக்கணும், கேட்லாம் கொடுக்காது. கடவுளுக்கு பயந்த மக்கள், அந்த மக்கள் அந்த 1500 முன்னால வந்தவங்க இன்னைக்கு 100% கிறிஸ்டியனு. அது நமக்கு என்ன கிறிஸ்து வந்துச்சு? கிபி 52 ஜூலை 3 அவர் வந்தது. அவர் மறைந்தது கிபி 52 ஜூலை 3, 2000 ஆண்டுகளாச்சு. இயேசு கிறிஸ்து காலத்துல கிறிஸ்து வந்துருச்சு. அந்த கிறிஸ்து எத்தனை விழுக்காடு இருக்கு? சென்னையில தான் 2 விழுக்காடு இருக்கு. வட இந்தியாவில் போனீங்கன்னா 0% கிறிஸ்தவம். எனக்கு கிறிஸ்தவம் வளரல. இப்ப நாங்க பையன் தூக்கிட்டு 3வது சர்ச்சு வந்துட்டோம். பையன் வீட்டு சர்ச்சு போறாரு எனக்கு தெரியல. இப்ப எங்க நண்பர் ஈசி, எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஈசி, அவர் இது ஒண்ணுதான்ட்டார். அவங்க ஐயர் ஜெயக்குமார் கொடுக்கல பொழுது. ஆனா நம்மகிட்ட என்ன இல்லை? வாழ்க்கை மாடல் லைஃப் இல்லை. வாழ்க்கை மாடல் லைஃப் இல்லை, மாதிரி லைஃப் மட்டும் இல்லை. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், 67 70 ஆகிறதுக்கு கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு, ஹை கோர்ட் எல்லாம் தள்ளிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்காரு? ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்றாரு. அவரு பதவி இருக்குன்னா 5 ரூபாய் கூட ஓட்ட முடியாது. அது 5 கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? இது மீனியம் சர்ச். டிஎல்சி சொத்துக்களை இடம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். வெண்டிகா சர்ச் அதுக்கு மேல சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ் உருவாக்குனாரு, என்னை மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட், அவருக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். பல்லூட்டிலிருந்து ஒருத்தர் கொண்டு வந்தார், சூப்பர் பலாப்பழம். ராத்திரி கொண்டாந்து கொடுத்தாரு, ராத்திரியே வெட்டினார், சாப்பிட்டார். பெரிய பலாப்பழம் ரொம்ப நல்லா பிடிக்கும். பாதி பழத்தை சாப்பிட்டார். கிட்டத்தட்ட 150 200 சொல்லி ராத்திரியே சாப்பிட்டு முடிச்சிட்டார். பாதியை காலையில் சாப்பிடணும்னு வச்சா காலையில் பாடி ஆயிட்டார். என்ன செத்து போனார். பெரிய சர்ச்சு 2500. இப்ப அவர் பையனும் அங்க இருக்க ஐக்கியமும் சண்டை போடுற, யாரு சர்ச்சுக்கு சொந்தக்காரர். கோர்ட் கேஸ் போனாங்க, போலீஸ்காரவங்க வந்து சர்ச்சை மூடிட்டு சாவியை கொண்டு போயிட்டாங்க, போங்கடான்னு. இப்ப 2 பேரும் ஆளுக்கு ஒரு சத்திரத்தில் நடக்கிறார். இப்ப அங்க கிறிஸ்து இருக்காரா இல்லையா? கிறிஸ்து அங்க இருக்காரா இல்லையா? 1000 பேர் அவருக்கு 1000 பேர் போறாங்க. அங்க ஆண்டவர் இல்லை. என்னுடைய ஸ்டேட்மெண்ட் அதான். எங்க உனக்கு மன்னிக்கிறதுலையும் சொந்த சகோதரன் பெருமை பாராட்டாதான் காணாத தெய்வத்தில் எப்படியா பெருமை பாராட்ட முடியும்? 1 சொல்லிட்டாங்கல்ல, மத்திய 5:22 பலிபீடத்துல வந்து காணிக்க வச்சுட்டு திரும்பி பாரு. அங்க கூட ஒருத்தன் கூட பேசாம இருக்கிறல்ல, அவங்க கூட பேசிட்டு வந்து எனக்கு காணிக்க வை, காணிக்க வேண்டாம்னு சொல்லல, வை. இங்க கொண்டு வந்த காணிக்க திருப்பி கொண்டு போவாங்க, இங்கே வச்சிரு, திரும்பி
பாவங்களை மன்னியுங்கள். அதுதான் அவனுடைய ஜெபம். மத்தேயு 6 என்னுடைய தேவைகள் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். என்னுடைய மிஷன் தேவை என்னன்னு தெரியும். ஆனா மிஷன் தேவையில நான் ஏன் வளரல, நான் எதுக்கு வளரல சொல்ல பரம்பரை இருக்கு. எங்கள் பிதாவே, நம்ம மன்னிச்சாதான் சோதனைக்குள்ள போக முடியாது, மன்னிக்கிறது போக முடியாது. அந்த பிராக்டிக்கல் லைஃப்ல தான் சிலுவையில பிதாவே இவர்களை மன்னின்னு சொன்னார். பிதாவே இவர்கள் தாங்கள் செய்வதில் இருந்து அறியாமல் இருக்கிறார்கள். அந்த மன்னிப்பு, அந்த மன்னிப்பு, அந்த வர்க்கீனஸ் நம்ம இருக்கா? இவங்களை மன்னிக்கிற மக்களாக இருக்கிறோமா? ஒரு காலத்துல திட்டுறோம், ஒரு நாட்டில் ஓடணும், அடுத்து அவன் மனம் மாறுறது ஓடணும். அதுதான் நாம தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி இதை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னை பொல்லாத வெளிவிட்டு இடத்தில் திரும்பினான். திரும்பி தகப்பனே பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். எந்த மனிதன் இழந்து போன தேடும் ரட்சிக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தார். சபை பாவமன்னிப்பு நிச்சயத்தை சொன்னார். யாற்றாவது அநியாயமாக இருந்தால் 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன், என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன் சொன்ன பொழுது எந்த வீட்டுக்கு ரட்சிப்பாங்க இவனும் இறந்து போய் தேடுவோம் ரட்சிக்கமே கிறிஸ்து சமயத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையில் எல்லாம் அங்கீகரிப்பது சுத்தமானது என்று சொன்னாரு. அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டதால அங்கு வாழ்வு கிடைச்சது. அந்த பாவியான பெண் இயேசுவின் பாதத்தை வந்து முத்தமிட்டதால அவளுக்கு விடுதலை கிடைக்கும். உடனே உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னார். லூக்கா 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நானும் எத்தனையோ ஆண்டுகள் ஐயா சொன்ன மாதிரி அந்த குற்றேடனா ஐயா வரணும், யாரும் வந்தாலும் நான் மன்னிப்பு போக முடியாது. ஒரு நாளைக்கு இத்தனை பசங்க வந்தாங்கிறதுக்காக எங்க போக முடியாது, டிக்கெட் கிடையாது. என் சர்ச்சுக்கு போறவங்க டிக்கெட் இல்லை. நீ என்ன பண்ணியிருக்க, நீ பிறருக்கு என்ன பண்ணியிருக்க? ஒரு வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாய் காணப்படுகிறது. அவனுடைய ஜட்ஜ்மெண்டா தான் ஒரு மனுஷன் பரலோகம் எப்படி இருக்குன்னு கேட்டாராம். பரலோகம் பார்க்கணும்னாராம். என்னை மாதிரி, பிரபு மாதிரி, டேவிட் ஐயா மாதிரி நாங்கள் 3 பேரும் ஊழியக்காரர். 3 பேரும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் போல ஒன்னாவே போவோம், ஒன்னாவே வருவோம், ஒன்னாவே வருவோம். அவர் ரொம்ப டெக்னிக்கான ஆள். அவர் யாரு? டேவிட். ரொம்ப டெக்னிக்கான ஆள். அவரே போய் இவரை விட்டு சொல்லுவோம், போட்டு பொழைக்க தெரியலம்மான்ட்டார். சொன்னாரா சொல்லியா? நானா சொன்னேன். சொன்னாரா சொல்லலையா? உங்க வீட்டுக்கு போய தெரியாதுமான்ட்டார். ரொம்ப டெக்னிக்கான ஆள் அவர். ஆனா நல்ல பையன். இப்போ அவர் கூட போறோம்னா, இப்போ நான் போறேன்னா நான் யாரு, எனக்கு என்ன செய்யணும், எனக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறதுல அந்த டெக்னிக். இந்த ஏரியாவுக்கு போறேன்னா இந்த ஏரியால இது இந்த ஹோட்டல் சூப்பரா இருக்கும் பாரு, அதனால சாப்பிட்டு போனா அந்த ஹோட்டல திரும்ப தேடிக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு டெக்னிக். இந்த டெக்னிக் இவருக்கு வராது, அங்க இருக்க மிஷின் கூட வராது. ஆனா 3 பேர் எனக்கு அந்த ஊழியத்துல ரொம்ப பிடிக்கும். ஊழியத்திலையும் ரொம்ப பெருமையானவர். என்னை அதிகமா யூஸ் பண்றவர். அதிகமா நீ ஐயா நீ வா, நான் என்ன சொன்னாலும் எனக்கு திருப்பி போய் சொல்ல மாட்டான். ஆனா ஏதாவது இடத்துல போய் வாங்கிடுவான், எங்கேயோ ஒரு இடத்துல. அதுவும் எனக்கு தெரியும். நல்லா பார்த்து கொடுத்துருவான். திறமையான ஆளு. ஆனா திறமைக்கு அது கடவுள்கிட்ட உதவி வராது. கடவுள்கிட்ட உண்மையை இருக்கணும், ஆண்டவர்கிட்ட. அப்படி நாங்க 3 வாரம் ஊழியத்தில் ஒன்னா இருக்கிற மாதிரி நம்ம எப்பவுமே எனக்கு ஒண்ணு எதுக்கு போகணுன்னே விட்டுட்டேன். இன்னும் டைம் ஆயிடுச்சு. நாம ஒன்னா ஆண்டுடைய வார்த்தை பிறரை மன்னிச்சு ஏற்றுக்கொள்றப்போ வாழ்க்கையில மத்தேயு 11, 24, 25, 26 சொல்லுது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நம்ம என்னத்தை கேட்டாலும் உடனே பண்ணுவாரு. கேளுங்கள் திறப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவங்களும் பெற்றுக்கொள்ளணும் சொல்றாரு. அதைத்தான் சொல்றாரு. நீங்கள் எவைகளை ஜெபம் பண்ணுவீங்களோ அவங்களை கேட்டு கிடைக்குது. நம்ம நின்று ஜெபம் பண்ணணும்ல, திரும்பி பார்க்கணும். இதைத்தான் மத்தேயு 5:22 சொல்றாரு, ஒன்றியமாரில சொல்றாரு. ராபோஜனம் நேற்று சிந்திக்கப்பட்ட ராபோஜனம் யோவான் 13ஆம் அதிகாரத்துல ஒரு பேரில் ஒரு அன்பா இருங்கள்ங்கிறாரு. அன்பின் முடித்து நம்ம பிறரை மன்னிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் இந்த மன்னிக்கிற தன்மையில விட்டு கொடுக்கிறப்போ, அதான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆறும் சிரசில் ஊற்றப்பட்டு அவன் அங்கே 800 தைலத்துக்கும் சீயம் போகிறதுக்கும் ஒப்பாயிருக்கு. நாம் அப்படி மன்னிக்கிறப்போ நம் ஏழ்மையை பற்றி கவலைப்பட வேண்டாம், கைவிடப்பட்ட நிலைமையை கவனிக்க விட வேண்டாம். நான் போவதற்கு என் கார் ஓட்ட போறேன், என் கார் டயர் பஞ்சரு. கார் டயர் பஞ்சர்னா போக முடியாது, சரி பண்ணிட்டு போனா கார் நல்லா போகும். என் கார்ல பெட்ரோல் இல்லை, அதனால என் கார் போகாது. பெட்ரோல் போட்டால் ஓடும். என் கார்ல ஆயில் மாத்தல, ஆயில்
மூலையில் இன்ஜின் சீஸ் ஆகி நிற்கிது, ஆயிரம் மாற்றினா சரியாயிரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதுக்கு என்னால் ஓட முடியல? என் ஓட்டம் ஏன் இருக்கு? ஆண்டோட்டு 100 காரணங்கள் சொல்லுவான். 4 நண்பர்கள் ஒன்றாக காரில் போனாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, அட்டன் பண்ணலை, மட்டை அடித்தாங்க. அந்த கிளாஸ் பிடிக்காது, வாத்தியாட்ட வந்தாங்க. கிளாஸ் போய்ட்டு முடிஞ்சுட்டு, சார் உங்கள் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் எங்களால் அட்டன் பண்ண முடியல, எக்ஸாம் எங்களால் எழுத முடியல, வழியில் எங்கள் கார் டயர் பஞ்சர் ஆகி போச்சுன்னா சொன்னாங்க. ஒரே மாதிரி, ஐயோ நல்ல தம்பிமாராக இருக்காங்களே, உண்மையான தம்பிமாராக இருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அந்த வாத்தியார் நினச்சி எக்ஸாம் கொஸ்டின்லாம் அவுட் ஆகிடுச்சு, இனிமேல் அந்த எக்ஸாம் வைக்க முடியாது திரும்ப. ஆனால் சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறேன்ப்பா. 4 பேரையும் கூப்பிட்டாரு, 4 பேர் 4 மூலையில் உட்கார வச்சாரு. பத்திரிக்கை பேப்பர் கொடுக்கப்பட்டது, விடைத்தாள் கொடுக்கப்பட்டது. கொஸ்டின் பேப்பர் பின்னால் 4 பேருக்கும் கொடுத்தாரு. ஒரே நேரத்தில் கொஸ்டினுடைய கேள்வி, காரில் எந்த டயர் பஞ்சர்? எந்த டயர் பஞ்சரு? காரில் எத்தனை டயர் இருக்கும்? 4. இப்போ எந்த டயர் பஞ்சர்? ஒருத்தர் ஃப்ரெண்டு லெஃப்ட்னா, ஒருத்தர் ஃப்ரெண்டு ரைட்டுனா, ஒருத்தர் ஃப்ரெண்டு ரைட்டுனா, ஒருத்தர் ஃப்ரெண்டு லெஃப்ட்னா. இப்போ காரில் என்ன வேலை? இதுதான் கடவுள் நம்மளை இப்படிதான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு வாழ்க்கையில். எதுக்கு என் வாழ்க்கையில் ஓடலை? என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? கடவுள்கிட்ட கேள்வி கேட்கணும். கடவுள்கிட்ட கேள்வி, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கணும். புருஷன்கிட்ட எதுக்கு எனக்கு கிறிஸ்துமஸுக்கு சேலை எடுத்து கொடுக்க மாட்டேன்? பையன் கேட்கறது எனக்கே சேலை கொடுக்கணும்னு கேட்குற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட கேட்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையும் ஆசீர்வதித்து வாழ்வு கொடுக்கும் ஜீவனுள்ள ஆண்டவர். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க என்று ஆசீர்வதிப்போமா? ஆசீர்வதிப்போம் தகப்பனே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மீண்டும் சேவை பற்றி சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற